ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்பதிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே सौन्दर्यार्जितकोटिमन्मतवपुः श्रीसारतीर्थान्तिके श्रीमत्सुन्दरमूर्तिरत्र सततम् सौन्दर्यवल्याश्रिया पश्यन् पूर्वदिशम् विमानमपि वैतते भद्रकोट्या स्वयम् प्रत्यक्षश्च च नागपत्तनतले ब्रह्मादिभिः सेवितः श्रीमते सौन्दर्यवल्लीनायिका समेत श्रीसौन्दर्यराजपरब्रह्मणे नमः 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருநாகை என்கிற திவதேசத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். சுவாமி திருமங்கை ஆழ்வாராலே 10 பாசுரங்களாலே எம்பெருமானுடையதான வடிவழகானது ஆச்சரியமாக மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான பெரிய திருமொழி பதிகம். விசேஷமா 9ஆம் பத்து 2ஆம் திருமொழியாலே நாகை அழகியாரை ஒரு பதிகத்தினாலே மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார் ஆழ்வார். இதுக்கு முன்னாடி 8 பத்துகள் முடிஞ்செடுத்து கிட்டத்தட்ட 800 பாசுரங்கள் ஆயாச்சு. பல திவ்யதேசங்கள் மங்களாசாசனம் ஆயிடுத்து. இது 9ஆம் பத்து 10ஆம் பத்து 11ஆம் பத்து கிட்டத்தட்ட 3/2 பாகம் எம்பெருமான்களை திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணிவிட்டார். முக்கால்வாசி திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ணிவிட்டார்னே சொல்லலாம். அத்தனை எம்பெருமான்களையும் பாதாதிகேசம் நன்னா அனுபவித்து சேவித்து ஆழ்வார் தன்னுடைய ஹிருதயத்தில் அப்படியே தேக்கி வச்சுருக்கார் அந்த பெருமாளுடைய திருவுருவத்தை எல்லாம். இந்த திவதேசம் அப்படின்னு சொன்னாலே அந்த பெருமாள் கண் முன்னால வந்து நிக்கிறார் ஆழ்வாருக்கு. ஒரு பெருமாளை பேர் சொல்லாம ஊர் சொல்லாம ஒரு சித்திரமா வரைந்து காட்டினாலோ அல்லது அந்த பெருமாளை கொண்டாந்து காட்டினாலோ இவர் இன்ன திவ்யதேசத்து பெருமாள் அப்படின்னு அவருடைய அங்கடையாளங்களோடு கூட வர்ணித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிற அளவுக்கு பாசுரம் பண்ணுகிற அளவுக்கு ஆழ்வார் அத்தனை ஆச்சரியமா பெருமாளை எல்லாம் சேவிச்சிருக்கார். பெருமாளுடையதான திருமேனியை எல்லாம் தன்னுடைய ஹிருதயத்திலே ஓவியம் போலே வரைந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய விக்கிரமம் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம் பால் சுவர் வழி எழுதி கொண்டேன் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி, எம்பெருமானுடைய பேரழகு, எம்பெருமானுடைய குணங்கள், அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய விபூதி அப்படின்னு அவன் விஷயமான அனைத்தையும் தன் மனசுன்னு சொல்லக்கூடியதான சுவர்ல ஓவியம் போலே, அழியாத ஓவியம் போலே தீட்டி வைத்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதனால ஆழ்வாருக்கு அனுபவம் ஜாஸ்தியாயிட்டே போறபடினால ஒரு திவ்யதேசத்திற்கு போனா அந்த எம்பெருமான சேவிச்சு மங்களாசாசனம் பண்ணின பழக்கத்தை உடைய மத்த ஆழ்வார்களை போல இல்லாம இவரும் ஆரம்ப காலத்துல அப்படிதான். ஒரு பெருமாளை மங்களாசாசனம் பண்றாரு அப்படின்னா அவரை மட்டும்தான் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. ஆனா போக போக நிறைய பெருமாள்களை சேவிக்க சேவிக்க அத்தனை எம்பெருமான்களுடைய வடிவழகிலும் தன் மனசை கொள்ள கொடுக்க அந்த எம்பெருமான்கள்லாம் ஆழ்வாருடைய மனசுல வந்து சிம்மாசனம் போட்டு அப்படியே அமர்ந்திருக்க ஆழ்வாருக்கு ஒரு பெருமாளை மங்களாசாசனம் பண்றச்ச அந்த பெருமாளோடு சமானமான அழகுடைய எம்பெருமான்கள், விலட்சணமான எம்பெருமான்கள்லாம் உடனே மனசுக்கு வரா. எப்போ ஏதோ ஒரு திவதேசத்துல ஏதோ ஒரு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கிறச்சேயே இன்னொரு திவதேசத்து பெருமாள் ஞாபகத்துக்கு வரார் இவருக்கு. அந்த அளவுக்கு ஆழங்கால் பட்டு அனுபவித்திருக்கிறார். இந்த பெருமாள் சங்கு பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா அந்த பெருமாள் மாதிரியே இருக்கு. இவர் திருவடி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா இந்த பெருமாள் மாதிரியே இருக்கு. இவருடைய முகத்துல இருக்கிற அந்த லேசான புன்முறுவலை பார்த்தா அந்த பெருமாள் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா சேவிக்க சேவிக்க ஏற்கனவே சேவித்த பெருமாள்கள் எல்லாம் ஞாபகம் வந்து ஆழ்வாருடைய மனசுல சிம்மாசனம் போட்டு அமரவே 2 பெருமாளா சேர்த்து பாடுறது, 4 பெருமாளா சேர்த்து பாடுறது, ஒரு பதிகத்திலேயே 10 பெருமாளை சேர்த்து பாடுறதுன்னு ஆழ்வாருடைய அனுபவம் ஜாஸ்தியாண்டே போறது. இது ஆரம்ப காலத்துல ஒரு பெருமாளை சேவிக்கிறச்ச இன்னொரு பெருமாளை சொல்றது, அப்புறம் போக போக 2-3 பெருமாளை பாடுறதுன்னு எல்லாம் ஆகி இந்த 9ஆம் பத்து வரச்ச கிட்டத்தட்ட ஒரு பதிகத்துல 10 பெருமாளை சொல்லிடுறாரு. ஒரு பாட்டுலயும் இவரை சேவிக்கிறச்ச அவராட்டமா தெரியறது, இவராட்டமா தெரியறது, இந்த ஊர் பெருமாளோ அந்த ஊர் பெருமாளோன்னு சொல்ற அளவுக்கு அத்தனை பெருமாளும் ஆழ்வாருடைய மனசை கொள்ள கொண்டுட்டா. அந்த மாதிரி இதுவரைக்கும் 3 பாசுரங்கள் அனுபவித்திருக்கிறோம். 3 பாசுரங்கள்ல முதல் பாசுரத்தினால இவர் தேவர் போல இருக்கார், மனுஷால் ஆட்டமா இல்ல தேவர்கள் ஆட்டமா இருக்க இவருடைய சரீரத்தை பார்த்தா அத்தனை இளம ததும்புறத உடம்புல. ராஜாவாட்டமா கம்பீரமா இருக்கார், எப்போதும் வாயாலே சாமவேதத்தை ஓதிக்கொண்டிருக்கிற அந்தனர் போல இருக்கார், என்னையும் பார்த்து ரசிக்கிறார்.
அப்படின்னு எல்லாம் முதல் பாசுரத்தினால தெரிவித்தார். இரண்டாம் பாசுரத்தினால இவரை சேவித்தா ஆச்சரியமா திருமெய்யம்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமாளாட்டமா சேவை சாதிக்கிறார். இதே மாதிரி அவரும் 4 தோள் சங்கு சக்கரத்தோடு கூட தாமரை கண்களை எல்லாம் வச்சுட்டு ஆச்சரியமா மாப்பிள்ளையாட்டமா அழகா உட்கார்ந்துட்டு இருக்கார். எனக்கு என்னமோ இவரை பார்த்தா திருமையம் பெருமாளாட்டமா தான் தோன்றது அப்படின்னு சொன்னா, மெய்ய மணாளர்கள் திருமையத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மாப்பிள்ளை போல இருக்கிறாரே இவர் அப்படின்னு சொல்லி அனுபவித்தார். அடுத்தபடியா இந்த எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணுகிற இந்த பரகால நாயிகா பாவத்துலதான் ஆழ்வார் பாடிட்டு இருக்கார். இப்போ குடந்தை கிடந்த சேடர்கள் திருக்குடந்தைன்னு சொல்லக்கூடியதான கும்பகோணத்திலே இளமை பொங்க சயனித்துக் கொண்டிருக்கிறாரே சாருங்கபாணின்னு சொல்லக்கூடிய ஆறாத அமுதம், அந்த எம்பெருமான் தான் நாகப்பட்டினத்துல நின்று சேவை சாதிக்கிறானோ. திருக்குடந்தையிலே சயனித்துக் கொண்டிருக்கிற அமுதம் தான் நாகப்பட்டினத்துல நின்று இருக்கானா. திரு மெய்ய மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கிற சத்தியமூர்த்தி பெருமாள் தான் இங்க நின்று கொண்டிருக்கிறானா அப்படின்னு எல்லாம் சொல்லும்படியா ஒரு பாசுரத்துக்கும் ஒரு திவதேச பெருமாளோடு கூட இந்த எம்பெருமானை ஒப்பிட்டுக் கொண்டு வருகிறார். இப்போ 4வது பாசுரத்தினாலே இந்த எம்பெருமான சேவிச்சா எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறா. மேல வம்பவிடும் துழாய் மாலை தோள் மேல் கையன ஆழியும் சங்கும் ஏந்தி நம்பர் நம்மில்லம் புகுந்து நின்றார் நாகரிகர் பெரிதும் இளையர் செம்பவலம் இவர் வாயின் வண்ணம் தேவர் இவர் அது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளேயும் ஒப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த பெருமாளை பார்த்ததுல இருந்து அவர் மனுஷன் கிடையாதுன்னு மட்டும் தெரியுது எனக்கு. விசேஷமான தேவனோ நித்தியசூரியோ தெய்வமோ அந்தனரோ அப்படின்னு எல்லாம் வர்ணிச்சுட்டு வந்தாலே, இவ வர்ணிக்கிறத பார்த்துட்டு தோழி ஒரு சந்தேகம் கேட்டா, நீ சொல்றத பார்த்தா அவர் ரொம்ப பெரியவர்னு தெரியறது, நீ ஒரு பாட்டுல கூட அவன் இவன் அப்படின்னு குறிப்பிடல, அவர் இவர்னு தான் சொல்லிட்டு இருக்க, அதனால ரொம்ப பெரியவர் மரியாதைக்குரியவர் ரொம்ப சிரேஷ்டமானவர்னு தெரியறது. அப்பேற்பட்ட சிரேஷ்டமானவரா இருக்கார் அப்படின்னா பரதத்துவமா இருப்பாரோ, ரொம்ப பெரியவரா இருப்பாரோ, வசந்தவரா இருப்பாரோ. அதே சமயம் இன்னொரு சந்தேகமும் இருக்கு எனக்கு. அப்படி வர்ணிக்கிறச்ச தான் அவ்வளோ பெரிய சுவாமியா 4 கையை சங்கு சக்கரம் எல்லாம் வச்சுண்டு வேதம் சொல்லிண்டு தேவராட்டமா இருந்தாலும் கூட என்னையா ஆசையா பாக்குறார், என்னை பார்த்து சிரிக்கிறார், ரசிக்கிறார், ரொம்ப தன்மையானவரா இருக்கார், ரொம்ப கனிவானவரா இருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வர. இதனால அவருடைய சௌசீல்யமும் தெரியறது. என்னால புரிஞ்சுக்க முடியலையே, இன்னும் மனுஷா பரத்துவம் தோற்ற நான் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி டாம்பிகமா இருப்பா, அல்லது ரொம்ப எளிமையா இருப்பா, ரெண்டும் கலந்தவரா சொல்றையே எப்படின்னு எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னு தோழி கேட்கிறா. அப்போ பரகால நாயகி சொல்றா, தோழி அதுதான் விசேஷம். எம்பெருமானுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு நம்முடைய தெய்வத்திற்கு பரத்துவமும் உண்டு சௌலபியமும் உண்டோன்னு. பெருமாள் எல்லாருக்கும் மேலான, அவனுக்கு சமானமானவா அவனை விட மேலானவா யாரும் இல்லைன்னு சொல்லும்படியா வசந்த தத்துவமாகவும் இருக்கான். ரொம்ப சுலபமா எடுப்பார் கைப்பிள்ளையாகவும் இருக்கிறான். அது ரெண்டும் கலந்திருக்கக்கூடியதான சேராத சேர்த்தி பெருமாள் கிட்ட மட்டும்தானே சேவிக்க முடியும். அதைத்தான் நான் இவராண்ட சேவிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு சந்தேகம் ஜாஸ்தியாருது, ஒருவேளை பெருமாளோ இவர். அதனாலதான் உன்னிட்ட சொன்னேன், கும்பகோணத்துல சேனிச்சுட்டு இருக்கிற அமுதனோ திரு மெய்ய மலையில உட்கார்ந்து இருக்கிற சுந்தரமூர்த்தியான சத்தியமூர்த்தி பெருமாளோ அப்படின்னு எல்லாம் நான் வர்ணித்தேன். மேலும் வர்ணிக்கிறேன், சொல்லு கேளு அப்படின்னுட்டு மேல சொல்றா. தோள் மேல் வம்ப விழும் துழாய் மாலை. அவருடைய தோள்கள்லாம் 2 பக்கமும் 2 மலை இருக்கிறா போல அப்படி அகன்று பருத்து கம்பீரமா நிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையோ பெருமாளுடைய திருத்தோள்கள். அந்த மலை போல கம்பீரமா இருக்கக்கூடிய மரகத தோள்கள்ல வம்பு அவிழும் துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிறார். வம்பு அப்படின்னா நல்ல வாசனை, கமகமகமகமான வாசனை வீசக்கூடியதான திருத்துழா மாலை சாத்தின்னு இருக்கார். தொழி மனுஷாலாம் புஷ்ப மாலை தானே சாத்திப்பா. மனுஷாலோ தேவர்களோ மற்ற தேவதைகளோ யாரா இருந்தாலும் புஷ்ப மாலைய பூமாலையை தானே தரிச்சுப்பா. திருத்துழாய் மாலையின் இடத்துல பிரீத்தியோடு இருக்கிறவன், திருத்துழாய் மாலையினால ரொம்ப உகக்கிறவன் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் தானே. ஸ்ரீமன் நாராயணனுக்கு 4 தோள் இருக்கும், இவருக்கும் 4 தோள் இருக்கு.
ஸ்ரீமன் நாராயணன் சங்கச்சக்கரம் ஏந்தின்றிருப்பான், இவரும் சங்கச்சக்கரம் ஏந்தின்றிருக்கார். ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கண்கள் தாமரையை போல இருக்கும், இவருடைய கண்ணும் அழகா புண்டரீகாட்சமா செந்தாமரையை போல இருக்கு. இப்படி எல்லா அம்சங்களினாலும் ஸ்ரீமன் நாராயணனாகவே என் கண்ணுக்கு தெரிகிறார். ஸ்ரீமன் நாராயணனுக்கு மிகவும் உகந்த திருத்துழா இல்ல அப்படின்னா எம்பெருமானுடைய திருவாராதனமே இல்லைன்னு சொல்லும்படியா நித்தியபடி எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தத்தை பெறுகிற திருத்துழாய் மாலையை வேற தோல்ல போட்டு இருக்க. அந்த மாலையா கம 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 கமான்னு வாசனை வீசுறது, தோல்ல மாலை தொங்குறது, நல்ல வாசனை வீசுறது. தோளுக்கு பக்கத்துல பெருமாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூக்கு நாசி தனக்கு மிகவும் இஷ்டமான திருத்துழாய் வாசனை அப்படி நுகர்ந்து பெருமாளுடைய முகமே தாமரையாட்டமா மலர்றது. எனக்கு மிகவும் பிரீத்தியான துளசி மாலையை எனக்கு சாத்தினீங்களே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும்படியா பெருமாள் அந்த வாசனை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார், எல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு இருக்கார். தோள் மேல் வம்ப விழும் துழாய் மாலை, தோல்ல துளசி மாலை போட்டு இருக்கார். ஆழியும் சங்கும் கையென ஏந்தி, சுதர்சன சக்கரம் என்ன, பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கென்ன, கையென ரெண்டு கையிலையும் பிடிச்சுட்டு இருக்கார். ஏந்தி அந்த ஆயுதங்களை தரித்துக் கொண்டு சேவை சாதிக்கிறார். எப்படி ஏந்தின்னு இருக்கார் தெரியுமா? கரடு முரடா பிடிச்சிக்கல, ஆயுதம் தானே, அப்படி ரஃபா பிடிச்சிக்கலாம் அப்படின்னு தன்னுடைய வீரத்தை தன்னுடைய பலத்தெல்லாம் அது மேல காட்டல பெருமாள். ஏந்தி ஒரு குழந்தைய எப்படி அப்படி பஞ்சாட்டமா ஏந்திப்பாளோ, மென்மையான ஒரு புஷ்பத்தை எப்படி அப்படி தாங்கு தாங்குன்னு ரொம்ப சுலபமா சாஃப்டா தாங்குவாளோ, அந்த மாதிரி சங்க சக்கரங்களை ஏந்தின்னு இருக்கார் பெருமாள். ஏன்னா அவெல்லாம் கேவலம் ஆயுதங்கள் அல்ல, எம்பெருமானுடைய பக்தாலான கைங்கரியபராலான நித்தியசூரிகள். பிராட்டிமார்களைப் போலே மற்ற அடியார்களைப் போலே அவளும் எம்பெருமானுடைய அடியவர்கள். அவ ஆயுதமா மாறி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, ஆயுதமா இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. அதனால அடியவர்களை எம்பெருமான் தாங்குகிறான். ஏந்தி அப்படி பூவை பிடிக்கிறாப்புல மென்மையா பிடிச்சுட்டு இருக்கான் பெருமாள். இதுல இருந்து தெரியலையா, தன்னுடைய ஆயுதமாக இருந்தாலும் அது அத்தனை மென்மையா தாங்குறானே, இத்தனை மென்மையான இதயம் படைத்தவன் ஸ்ரீமன் நாராயணன் எனக்கு சந்தேகம் வலுத்துண்டே போறது. யாரா இருந்தாலும் வீரர்கள் ஆயுதத்தை பிடிக்கிறவா எப்படி பிடிப்பா? ஆயுதம் கையை விட்டு நழுவிடக் கூடாதுன்னு நல்லா கெட்டியா கரடு முரடான்னா பிடிப்பா. ஆயுதத்தை கூட புஷ்பமாட்டமா ஏந்தின்னு இருக்காரே, அத்தனை கருணை ஒரு இடத்துல நான் சேவிச்சுட்டு இருக்கேன். நம்பர் நம்பர் அப்படின்னா நம்பிக்கைக்குரியவர், எல்லாராலும் நம்ப தகுந்தவர். இவனை நம்பி இவனை சேவித்து இவனை என்ன பிரார்த்திச்சுட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தரக்கூடியவன். இவன் நம்மளை இந்த சம்சாரத்திலேருந்து கரையேற்றுவான் அப்படின்னு நம்பி இவன் திருவடியிலே மகா விசுவாசத்தோடு சரணாகதி பண்றவாளுக்கெல்லாம் மோட்சம் தரக்கூடியவனை போல இருக்கார். நம்பர், இந்த நம்பர் எல்லாராலும் நம்பிக்கை கொள்வதற்குரிய பாத்திரமாக இருக்கிறாரே, அதனால இவர் எப்போதும் எல்லாருக்கும் மெய்யராக இருக்கிறார், உண்மையானவரா இருக்கார், சத்தியமானவரா இருக்கார். சரி, ரொம்ப நம்பிக்கையானவரா இருக்கலாம், ஆனா பரதத்துவமா வசந்த இடத்துல இருந்தா அவரை நம்பி யார் போய் சந்தித்து என்ன உதவி அவர்கிட்ட கேட்க முடியும்? அப்படின்னா எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு நான் இங்கதான் இருப்பேன், நீங்க வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லி பாராமுகமா இருக்கிறவர் அல்ல. எல்லாரையும் தேடி வந்து அனுகிரகம் பண்றவர். அவரை தேடி நாம போக வேண்டாம், நம்மளை தேடி அவர் வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவுக்கு அத்தனை உத்தமர். ஸ்ரீராமாவதாரத்திலே வனவாசம் போன போது யார் யாரெல்லாம் இவருடைய வருகையை எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ அவளுடைய இருப்பிடம் எல்லாம் தேடி தேடி போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி சரணாகத ரட்சணம் பண்ணினவராச்சு. அதனால நம்பிக்கைக்குரியவராக இருந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடியவராக இருந்தாலும் நம்ம தேடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய அளவுக்கு சுலபர், அத்தனை சௌலபியம் நிறைந்தவர் அப்படின்னு வர்ணித்தார். இப்படி பரத்வத்தையும் சௌலபியத்தையும் சேர்த்து வர்ணிச்சுட்டு வரா. சங்க சக்கரங்கள் ஆயுதமா வச்சுட்டு இருக்கிறது, தாமரை போல கண்ணு, துளசி மாலை, இதெல்லாம் பரத்துவம். அந்த ஆயுதங்களை எல்லாம் குழந்தைய போல பூவை போல மென்மையா தாங்கி அதுகிட்டையும் வாஞ்சையா இருக்கிறது, நம்மளை தேடி வர்றது, இதெல்லாம் சௌலபியம். நாகரிகர், நாகரிகர் அப்படின்னா எல்லாராலையும் மதிக்கும்படியாக நிற்கிறவர். ஒருத்தர் அப்படியே வசந்துட்டே போறான்னா அந்த வசந்த நிலையிலையும் அவ மற்றவாளிடத்துல பிரீத்தியா இருக்கிறச்ச, பணிவா இருக்கிறச்ச அவளுக்கு இருக்கிற மதிப்பே தனி. அந்த மாதிரி எல்லோராலும் மதிக்கப்படுகிற நாகரிகர், மிகவும் பெருமதிப்பாளர் இவர். இவர் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பகுமானம். அவரா அத்தனை பெரியவரா இருந்தாலும் அத்தனை சுலபராச்சே, அவரை சேவிக்கிறது, அவரோட பேசுறது, அவரோட பழகிறதெல்லாம் பெரிய பாக்கியம் அப்படின்னு எல்லோரும் இவர் மேல ஒரு பெரும் மதிப்பு, ஒரு விசேஷமான பகுமானத்தை வச்சுட்டு இருக்கா. அத்தனை பெரியவர் இவர், நாகரிகர். தோழிக்கு சந்தேகம், அத்தனை பெரியவர், ரொம்ப நம்பிக்கையானவர்,
பார்த்து பார்த்து கருணையோட கூட இருக்கார், எல்லாரும் இவரை மதிக்கிறா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, ஒருவேளை வயசானவரா இருப்பாரோ? வயசானவாளுக்கு பக்குவம் அதிகம், எல்லார் இடத்துலயும் கனிவா பழகுவா, எல்லாரையும் நன்னா நடத்துவா, வயசானவாளை எல்லோரும் மதிப்பா, பொறுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை அதனால வயசானவரா இருப்பாரோ? வயசானவரை பார்த்துட்டா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு இவருக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகம் மனசுல ஓடுறது. அதை பரக்கால நாய்க்கு அவ கண்ணை பார்த்து தெரிஞ்சுட்டா. அதுக்கும் பதில் சொல்றா, பெரிதும் இளையர். அடி பெண்ணே, பெரியவரா? பெரியவர் அப்படின்னா பெரும் மதிப்புக்குரியவர், ரொம்ப விசேஷமானவர், வணக்கத்திற்குரியவர் அர்த்தம். ஏதோ கட்டிலங்காலையா இருக்கார் அப்படின்னு அவன் இவன் சொல்ற அளவுக்கு சாதாரணமானவர் அல்லன்னு சொன்னேனே தவிர, பெரியவர் அப்படின்னா விருத்தர், வயசானவர், கிழவர்னு அர்த்தம் அல்ல. பெரிதும் இளையர். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? இளையர்னு தானே சொல்லியிருக்கணும். இளையர் அப்படின்னா இளைஞர், யுவா அப்படின்னு சொன்னா போறோம் இல்லையோ. பெரிதும் இளையர் அப்படின்னா மிக்க இளம் பருவமுடையவரா இருக்கிறார். அது என்ன மிக்க இளம் பருவம் அப்படின்னா, இளமையனுடைய ஆரம்ப பருவம். கௌமார தசை அப்படின்னு இந்த பாலகாலுக்கு பேரு. உபநயனம் பண்ணிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குமாரால் அப்படின்னுவா, குமாரன் அப்படின்னு சொல்லி அவளை விவகரிக்கிறது தான் வழக்கம். இந்த 8 வயசு 10 வயசு குழந்தையெல்லாம் குமாரன்னுவா. அந்த தசை கௌமார தசை. ஒரு 15 வயசுக்கு மேல அப்படி 16 தொடங்குறது அப்படின்னா அது யௌவன பருவம், வாலிப பருவம். கௌமாரம் கலசின யௌவன பருவம் வாய்ந்தவராயிருக்கிறார்னு வியாக்கியானம் இங்கே. அந்த குமார தசையினுடைய கடைசி, யௌவன தசையினுடைய ஆரம்பம். அப்ப எப்படி இருப்பாரோ அந்த டிரான்ஸ்பர்மேஷன்ல அந்த மாதிரியான ஒரு இளைஞராக இருக்கிறார். இளைஞர் அப்படின்னா ஒரு 25 வயசு இளைஞர் அப்படின்னு முதிர்ந்த இளைஞர் நினைச்சுக்க வேண்டாம். அது முதிர்ந்த இளைஞர் அப்படின்னா இளம் பருவம் அதோட முடிகிறது. அதுக்கு மேல வாலிப பருவம், முதுமை அப்படின்னு ஸ்டேஜ் போயிட்டே இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்க வேண்டாம். பாலக தசையிலிருந்து குமார தசையிலிருந்து யௌவனம்னு சொல்லக்கூடிய இளம் பருவத்திற்கு போகக்கூடியவனுடைய திருமேனியை போல அத்தனை மிகவும் இளையவர். இவர் வாயின் வண்ணம் செம்பவளம். அவருடைய உதட ரசித்தேன், அவருடைய வாயை ரசித்தேன். அந்த இதழ்களினுடைய நிறம் எப்படி இருக்கு தெரியுமா? செம்பவளம், சிவந்த பவழப்பாறைய போல இருக்கு. இந்த பவழத்தினால பண்ணின திருவாபரணங்கள், மணிகள் இதெல்லாம் போட்டுக்கிறது கண்ணுக்கு ரசிக்கும்படியா எத்தனை அழகா இருக்கு. ஸ்திரீகள்லாம் எத்தனை ஆசையா போட்டுக்கிறோம். அதெல்லாம் பெருமாள் பிராட்டி எல்லாம் திருவாபரணமா சாத்திக்கிறா. அப்படி மனசை ஈர்க்கக்கூடிய, கண்ணை ஈர்க்கக்கூடிய சிவந்த பவழப்பாறைய போல எம்பெருமானுடைய திரு உதடுகள்லாம் இருக்கு. தேவர், நீ சொல்ற லட்சணங்களை எல்லாம் பார்த்தா மனுஷராட்டமே தெரியலையேன்னு சந்தேகம் தோழிக்கு. அதுக்கு சொல்றா, ஆமா ஆமா நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன், இவர் மனுஷரே இல்ல, தேவர் தான் இவர். தேவர், தேவரோ தேவரா இருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் எல்லாம் இல்ல, தேவர்னு சொல்லிட்டா. பஞ்சவிம்சதி வார்ஷிகாக அப்படின்னு புராணம் வர்ணிக்கிறபடி, இதிகாசம் வர்ணிக்கிறபடி, எப்போதும் இளம் பருவத்தோட இளம் தோற்றத்தோட சேவை சாதிக்கக்கூடிய தேவர்கள்ல ஒருத்தர் தான் இவர், சந்தேகமே கிடையாது. இவரது உருவம் சொல்லில். சரி, அவர் பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்? அக்னின்னா எப்படி இருப்பான், வாயுன்னா எப்படி இருப்பான், லட்சணம் எல்லாம் சொல்லுவாள் இல்லையோ. அந்த மாதிரி நீ பார்த்தவர் தேவர்னு சொல்ற, தேவர்னா அவர் எப்படி இருப்பார், எந்த தேவர்னு கண்டுபிடிக்கலாம்னு இவ கேட்கிற ஆர்வத்துல. தேவர் இவரது உருவம் சொல்லில். நிச்சயம் மனுஷர் கிடையாது, அமானுஷ்யமானவர், தேவர்கள் ஒருத்தர்னு தெரியுது. அவருடைய ரூபம், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்னா சாதாரண தேவர்களை போல இல்ல. நீ எப்பயோ கேட்டையே, அக்னியை போல இருப்பாரா, வருணனை போல இருப்பாரா, அப்படியெல்லாம் இல்ல. தேவர்களுக்கெல்லாம் தேவனை போல தோற்றமுடையவர். எந்த தேவனுக்கு 4 தோல் உண்டோ, எந்த தேவன் சங்கு சக்கரம் பிடிச்சுட்டு இருக்கான், எந்த தேவனுடைய கண்கள் தாமரை கண்களா இருக்கு, எந்த தேவன் துளசி மாலை அணிஞ்சுட்டு இருக்கான், எந்த தேவன் சங்க சக்கரங்களை எல்லாம் மென்மையா பிடித்துக் கொண்டு தன்னுடைய சௌலபியத்தை காட்டிட்டு இருக்கான். இப்ப நான் சொல்லிட்டு வரதெல்லாம் தேவாதி தேவனான ஸ்ரீமன் நாராயணன் பரதத்துவத்தினுடைய லட்சணங்கள் ஒன்னும். அதனால கேவலம் தேவர் அல்ல, தேவர்க்கெல்லாம் தேவனான தேவாதி ராஜனிவர், தேவாதி தேவனிவர். அவருடைய திருமேனி எப்படி இருக்கும்னு கேட்டையே, அதை வேணா நான் சொல்றேன். அம்பவளத்திரளேயுமொப்பர். அழகிய பவளத்திரள் போல இருக்கார் இவர். இந்த பவழம் இருக்க, அந்த பவழத்தினாலேயே ஒரு விக்கிரகம் பண்ணினா எப்படி மிளிருமோ, எப்படி கண் கவரும்படியா ஹிருதயத்தை ரசிக்கும்படியா இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு திருமேனி இவருடையது. அம்பவளம், அழகிய பவளத்திரள். நிறைய சால கிராமங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பெருமாள் திருமேனி பண்றா சில இடத்துல. அந்த மாதிரி நிறைய பவழப்பாறைகளை எல்லாம் சேர்த்து பவழங்களாலேயே ஒரு திருமேனியை பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த எம்பெருமான் இருக்கார்.
பவழத்தினால ஒரு விக்கிரகம் பண்ணினா எல்லாரும் எப்படி அதை ரசிப்பாலோ விரும்புவாலோ அந்த மாதிரி இந்த பெருமாளை பார்த்தவாலும் ரசிப்பா விரும்புவா. அப்படி பவழப்பாறையினாலே பண்ணப்பட்ட விக்கிரகம் போலே பெருமாள் மிளிருகிறார். முதல்ல பொன்னிவர் மேனி அப்படின்னு ஸ்வர்ணமயமான திருமேனின்னா, அப்புறம் மரகத மலை போல இவருடைய மார்பு இருக்குன்னா, அப்புறம் மழைக்கால மேகம் போல கருப்பா இருக்கார் அப்படின்னா, இப்ப பவழப்பாறைய போல இருக்கார் அப்படின்றா. பெருமாளுடைய அழகு அப்படி படுத்துறது பரகால நாயகிய. இப்ப சொல்லிட்டு வர எல்லாமே மழைக்கால மேகமாகட்டும், ஸ்வர்ணமாகட்டும், பவழமாகட்டும், மரகதமாகட்டும், பார்த்த மாத்திரத்துல எல்லோரும் ரசிக்கிறோமா இல்லையா? யாரானும் ஸ்வர்ணத்தை, பவழத்தை, மரகதத்தை, மழைக்கால மேகத்தை எல்லாம் பார்த்தா என்ன இப்படி இருக்குன்னு முகம் சுளிப்பதுண்டோ? சின்னவாள்ல இருந்து பெரியவா வரைக்கும் என்ன அழகா இருக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு ரசிக்கிறோமோ இல்லையோ? அந்த மாதிரி இந்த எம்பெருமான் யார் சேவித்தாலும் அவருடைய மனசை கொள்ளக்கூடியவர், எல்லோராலும் ரசிக்கும்படியான திருமேனியை பெற்றிருக்கிறார். பெருமாளை நீ நேர பார்க்கல தோழி, அதனால பெருமாள் இப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னா உனக்கு புரியாது. நீ பார்த்து ரசித்த வஸ்துக்களை உபமானமாக சொன்னால் உனக்கு புரியும் என்பதற்காக எந்த வஸ்துக்களை எல்லாம் பாக்குறச்ச எத்தனை அழகா இருக்குன்னு நீ வாய பொழந்துட்டு நிக்கிறையோ அந்த வஸ்துக்களால ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி பெருமாளை வர்ணிக்கிறேன், புரிஞ்சுக்கோ. அதனால பெருமாள் கேவலம் ஸ்வர்ண நிறத்துல அல்ல, கேவலம் பவழம் அல்ல, இது எல்லாத்தையும் விட வசந்தவன் பெருமாள். இத போலதான் இருக்கார், இதுக்கு சமானமான அழகோடு தான் இருக்கார் அப்படின்னு ஒப்பிட்டு சொல்ல முடியாதபடிக்கு அத்தனை அழகு படைத்தவர் அந்த பெருமாள். உபமானமிட்டு சொல்லுவதும் ஹேயம் என்னும்படி அழகில் சிறந்தவர். அப்படின்னா ஸ்வர்ணமாட்டமா இருக்கார், பவழமாட்டமா இருக்கார் அப்படின்னு சொல்றதும் அந்த பெருமாளுடைய அழகை அவமானப்படுத்துவது போலதான். ஏன்னா ஸ்வர்ணம் பவழம் இதெல்லாம் அந்த பெருமாளுடைய அழகுக்கு முன்னால ஒண்ணுமே கிடையாது, குப்பை. உனக்கு அதை விட அழகா ஒன்னும் தெரியாதுன்றபடினால உனக்கு புரியணும்னு உன் பாஷையில சொல்லி புரிய வைக்கிறேன் நான். நம் இல்லம் புகுந்து நின்றார் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்தினால் ஒன்னும் என்ன அர்த்தம்? முதல் பாட்டினால என்னையும் நோக்கி என் நல்குளும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அப்படின்னு பெருமாள் இவளை அப்படி பார்த்து ரசிச்சான்னு சொன்னாலோ இல்லையா பரகால நாயகி? இவ பெருமாளை பார்த்து பெருமாளுடைய அழகுல மயங்கி வாயடிச்சு போய் நிக்கிறா. பெருமாள் பதிலுக்கு இவளை தலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டால் ஒன்னும். இப்போ நம் இல்லம் புகுந்து நின்றார்னு சொல்றாலே, பரகால நாயகி தேடிண்டு பெருமாள் ஆத்துக்கு வந்துட்டேரா? அப்படி இல்ல. நம் இல்லம் அப்படின்னா ஜீவாத்மாக்களான நாம் எல்லாம் வசிக்கக்கூடிய இந்த பிரகிருதி மண்டலம், எம்பெருமானுடைய லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த பூலோகம். அப்ப அவர் இல்லம் எது? எம்பெருமானுடைய ஆதிஸ்தானம். ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்தும் எங்கு பிறந்த வேத முதல்வன் ஆழ்வார் சொல்றபடிக்கு எம்பெருமானுடைய ஆதி ரூபம் எங்க இருக்கு? ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடிய பரமபதம். எத்தனை பிரளய காலங்களிலும் மகா பிரளயங்களிலும் கூட அழியாத உத்தமமான ஸ்திரமான ஸ்தானம், க்ஷேத்திரம். அதனாலதான் எல்லாரும் அங்க போனோம்னு சரணாகதி பண்ணிட்டு முக்தாத்மாக்களா அங்க இருந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்டதான சாஸ்வதமான லோகம் இருக்கே ஸ்ரீவைகுண்டம், அதுதான் அவருடைய இல்லம். அங்க இருந்து ஒரு திருமேனி எடுத்துட்டுதான் திருப்பார்கடலுக்கு வந்தார். அங்க இருந்து 4 திருமேனி எடுத்துட்டார். திரும்ப அங்க இருந்து 12 திருமேனி எடுத்துட்டார். அங்க இருந்துதான் அவதாரங்களை எல்லாம் பண்ணினார். ஆக எல்லாத்துக்கும் மூலம்னு பார்த்தா அவருடைய இல்லமான ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பரரூபம் தான் எல்லாத்துக்கும் மூலமானது. அதுதான் ஆதி உருவு. அவருடைய இல்லமான ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு நாம் வாழக்கூடிய இல்லமான பூலோகத்திற்கு பிரகிருதி மண்டலத்திற்கு வந்திருக்கிறார் அர்த்தம். எம்பெருமான் பாவ புண்ணியங்களை அனுபவிப்பதற்காக இந்த ஜீவாத்மாக்கள்லாம் சரீரத்தை எடுத்துட்டு இந்த லோகத்துல உழன்று கொண்டிருக்கிறார்களே, இவா பாவ புண்ணியங்களினுடைய பலன் அனுபவிக்கிறதுக்கே சரியா இருக்கும். இவா எங்க தபஸ் பண்ண போறா, இவா எங்க யாகம் பண்ண போறா, இவா எங்க நம்மளை தேடி வந்து சாட்சாத்காரம் பண்ண போறா? இவா பாட்டுக்கு இவாளுடைய கர்மாவை அனுபவிச்சுட்டு அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கட்டும். ஆனாலும் அவ கண்ணில் படும்படியா நாம அவளுக்கு முன்னாடியே போய் அவ ஊர்ல விக்கிரகமா நிப்போம், உட்கார்ந்துப்போம், படுத்துப்போம். என்னைக்கான ஒரு நாள் வந்து நம்மளை சேவிக்க மாட்டாளா? சேவித்து சரணாகதி பண்ண மாட்டாளா? நம்ம கிட்ட வரமாட்டாளான்னு சொல்லி நமக்காகவே தன்னுடைய வீடான தன்னுடைய இல்லமான ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு நம்முடைய இல்லமான பூலோகத்திலே வந்து நின்று கொண்டிருக்கிறான். இப்படி வசந்த வஸ்து, நான் என்னைக்கும் வசந்த வஸ்து தான். யார் சரணாகதி பண்ணாலும் மோட்சம் கொடுப்பேன், ஆனா என்னிடம் தேடி வந்து சரணாகதி பண்ணாதான் கொடுப்பேன் அப்படின்னு கம்பீரமா உட்கார்ந்து இருக்கோம் இல்லையே.
பாவம் அசக்தாலா இருக்கா, அவளை தேடி போய் நாம இருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சேவித்து சரணாகதி பண்ண மாட்டாளான்னு அத்தனை தாழ்மையானவனா தன்னை தாழ்த்தி கொண்டு வந்து நிக்கிறானே. அதனால நம்பர் நம்மில் புகுந்து நின்றார். பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான அத்தனை தேவர்களாலும் நம்பப்பட்டு அவள்லாம் இவன் கால் பிடித்து கஞ்சக்கூடிய வசந்த ஸ்தானத்திலே இவன் இருந்தாலும் கூட நாம போய் இவன் கால் பிடித்து சரணாகதி பண்ண வேண்டும் என்பதற்காக நம்முடைய லோகத்திலே அர்ச்சாவதாரமாக நின்று கொண்டிருக்கக்கூடியவன் தான் இந்த நாகை அழகியார்னு சொல்லக்கூடிய சௌந்தர்யராஜன். பம்ப விடும் துழாய் மாலை தோள் மேல், வாசனமிக்க துழாய் மாலையை தோல்ல தரிச்சுருக்கார். கையன ஆழியும் சங்குமேந்தி, சங்கு சக்கரங்களை கையிலே ஏந்தி கொண்டு நம்பர் நம்மில்லம் புகுந்து நின்றார். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வரச்சையே சங்கு சக்கரங்களை ஏந்திண்டு கதையை பிடிச்சுண்டு ஆச்சரியமா கருடன் மேல உட்கார்ந்துண்டு பிராட்டியோடு கூட எம்பெருமான் துழாய் மாலையை எல்லாம் தரிச்சுண்டு நாகப்பட்டினத்துல சௌந்தர்யராஜனா நின்னான். நம் இல்லம் புகுந்து நின்றார். நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். நாகரிகர், பெருமதிப்பானவர், பெரிதும் இளையர், ரொம்பவும் எவ்வனம் மிக்க திருமேனிய உடையவர். இன்னைக்கும் அந்த சௌந்தர்யராஜனை உற்சவரை போய் சேவித்தோமானா எத்தனை மணி நேரம் உத்து நோக்கினாலும் பெருமாளுடைய திருமேனியிலே பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல ஒரு வடுவு பார்க்க முடியாது. நம்ம திவ்யதேச பெருமாள்கள் எல்லாம் அனாதி காலமான பெருமாள்கள், எத்தனையோ யுகங்களா வருஷங்களா இருக்கிற பெருமாள்கள். தேவ பெருமாளை எல்லாம் 4 யுகத்துல ஆராதனம் பண்ணான்னு பார்த்தோம். இதே சௌந்தர்யராஜனை 4 யுகத்துல ஆராதனம் பண்றான்னு பார்த்தோம். திருவேங்கடமுடையான் 4 யுகமா இருந்துட்டு இருக்கார். எத்தனை யுகத்துல எத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணின பெருமாள்களை வாழலாம். எத்தனை பிராச்சீனமான திருமேனி எம்பெருமானுடையது. திருமேனிக்கு வயசாக ஆக திருமேனியில ஒரு கரும்புள்ளிகளோ ஒரு வடுக்களோ ஏதானும் தோன்றும் ஒண்ணும். நாம குழந்தையில இளமையில இருந்தது போலவா இப்ப இருக்கோம். எத்தனை விகாரம் நம்முடைய முகத்துல. அந்த மாதிரி பெருமாளும் ரொம்ப பிராச்சீனமான பெருமாள் அப்படின்னா லேசா தேய்ந்திருக்கும். லேசா பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல அங்கங்க கருப்பா இருக்கும். பெருமாளுடைய திருமேனி இழைத்திருக்கும். இந்த மாதிரி ஏதானும் ஒண்ணு இருக்கும் இல்லையோ. ஆனா இந்த நாகப்பட்டினம் உற்சவரை சேவித்தா மாத்திரம் கண்ணுல விளக்கண்ணைய குத்திண்டு மணிக்கணக்குல பெருமாளை சுத்தி சுத்தி பார்த்தாலும் ஒன்னும் கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இல்ல, பெரிதும் இளையர், அத்தனை எவ்வனம். இப்பவும் அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை நினைக்கிற போது நாமளே பரகால நாயக்கியா மாறுடலான்னு தோணும். பெருமாளுடைய முகம் அப்படியே ஆச்சரியமா என்ன அழகா மிளிரும் தெரியுமா. செம்பவளம் இவர் வாயின் தன்மைன்னு சொன்னாலே இந்த பெருமாளை உதட்டுல சாயம் இல்லாம சேவிக்கவே முடியாது. இப்ப பொன் குழந்தைகள்லாம் லிப்ஸ்டிக்னு போட்டுக்கிறாளே செக்க செவேல்னு உதட்டுல, அந்த மாதிரி இந்த எம்பெருமானுக்கு குங்குமப்பூ பூச்செல்லாம் கலந்து சாத்தக்கூடியதான் அந்த சாயம் இல்லாம பெருமாளை சேவிக்கவே முடியாது. எப்போதும் உதட்டுல செம்பவளம்னு சொல்லக்கூடிய சிவப்பு பவழத்தினாலான உதடு போலவே இருக்கும் பெருமாளுடைய உதடு. அதே மாதிரி நெத்தியில பெருமாள் ஆச்சரியமா திலகம் சாத்தின்னு இருப்பார். ரத்தன திலகம் சாத்தின்னு இருப்பார், முத்து திலகம் சாத்தின்னு இருப்பார். இதோடெல்லாம் பெருமாளை சேவிக்கிறச்ச நிச்சயமாவே இவர் தான் அழகியவர், அழகானவர், அழகியார். இவருக்கு மேல அழகான பெருமாள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும்படியா அத்தனை அழகு பெருமாள் இன்னைக்கும். அதனால எத்தனை யுகங்களாக நின்று கொண்டு சேவை சாதித்தாலும் அந்த வயசு தெரியாம எப்போதும் இளமையோட கூட இருக்கக்கூடிய பெருமாள். செம்பவலம் இவர் வாயின் தன்மை. எந்த போட்டோல வேணா செய்வீங்கோ, எப்ப வேணா நேர போய் செய்வீங்கோ, பெருமாளுடைய திருவுதடு பவழம் போல சேப்பாத்தான் இருக்கும். தேவர் இவர் அது உருவம் சொல்லில் அம்பவளத்திரளே யுமப்பர் அச்சோ ஒருவர் அழகியமா. மொத்தத்துல சொல்றேன்டி தொழி, இந்த மாதிரியான ஒரு அழகனா இது வரைக்கும் சேவித்ததே இல்லை அப்படின்னு திரும்பவும் மயங்கி நிக்கிறா. கொஞ்ச நேரம் கழித்து அவளுடைய மயக்கம் தெளிகிறது. திரும்பவும் பெருமாளை நினைச்சுக்கிறா. திரும்பவும் பாசுரம் பாட ஆரம்பிக்கிறா. தோழியை பார்த்து சொல்றா, கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாழியம் தோளுமோர் நான்குடையர் பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் வாழியரோ இவர் வண்ணமென்னில் மாகடல் போன்றுளர் கையில் வெய்ய ஆழி ஒன்றேந்திவோர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். தொழி, இவரை பார்த்தா எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தனோ இல்லையோ, இப்ப ஞாபகம் வந்துருத்தது எனக்கு. கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். கோழி அப்படின்னா திருக்கோழி என்று பெயரை உடையதான உறையூர் திவ்யதேசம். கூடல் அப்படின்னா கூடலழகர் கோயில் என்று பெயர் பெற்ற தென்மதுரை திவ்யதேசம். திருக்கோழின்னு சொல்லக்கூடிய உறையூரையும் கூடல்னு சொல்லக்கூடிய கூடல் மாநகரையும் கோயிலாக கொண்ட தன்னுடைய இருப்பிடமாக உடைய கோவலர் தான் இவர். அவரை போலவே இருக்கார். கோவலரே ஒப்பர்.
கோவலர் அப்படின்னா கோபாலர் அப்படின்னு அர்த்தம். கோபால கிருஷ்ணனாக அவதரித்த கண்ணன் எம்பெருமான் தான் இவன். உறையூர்ல இருக்கிற பெருமாள் அழகிய மணவாளன், கண்ணன், கோபாலன். கூடல் மாநகர்ல இருக்கக்கூடிய கூடலழகரும் கண்ணன். அதனால உறையூரையும் கூடல் மாநகரையும் கோயிலாக தன்னுடைய வீடாக இருப்பிடமாக உடைய எம்பெருமான் கண்ணன் தானோ இவர். அவளாட்டமே இருக்கார் இவர். இந்த உறையூர் திவதேசத்துக்குன்னு தனியா பாசுரமே கிடையாது. இந்த ஒரு பாசுரம் மட்டும்தான் உறையூர் திவதேச மங்களாசாசன கணக்கு. இந்த கோழியும் அப்படின்ற ஒரே வார்த்தை மட்டும்தான் உறையூருக்கு திவ்யதேச அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த வார்த்தை. கூடல் பெருமாளுக்கு தனியா பாசுரம் உண்டு. கோழி பெருமாளுக்கு இந்த ஒரு பாசுரம் மட்டும்தான். நாகப்பட்டினம் சௌந்தரியராஜன மங்களாசாசனம் பண்ணின போது அதுல ஒரு வார்த்தை விசேஷம் என்னன்னா, சாமியம் ஒற்றுமை என்னன்னா, இந்த நாகப்பட்டினம் பெருமாளும் சரி, உறையூர்ல இருக்கிற அழகிய மணவாள பெருமாள் மூலவரும் சரி, ரொம்ப ஆச்சரியமான பேரழகா. உறையூருக்கு நித்திய உற்சவர் கிடையாது, எப்போதும் உற்சவர் கிடையாது. பெருமாள் தாயார் மட்டும்தான் மூலவர், உற்சவர் 2 பேரும் இருக்கா. கமலவள்ளி தாயார். மூலவர் மட்டும்தான் நித்திய மூலவர். அங்கே உற்சவர் ஸ்ரீரங்கம் அழகிய மணவாளன் நம்பெருமாள் தான் உற்சவர். அங்க வருஷத்துல ஒரு நாள் பங்குனி ஆயில்யம் உறையூர் நாச்சியாருடைய திரு அவதார தினத்தன்னைக்கு பெருமாள் அங்கு எழுந்தருளி சேர்த்தி சேவை கண்டர் உள்ளிட்டு வருவார். அதில் லோகமே போற்றக்கூடியதான உற்சவம் நாம் அனுபவித்திருக்கிறோம். அந்த பெருமாள் இருக்காரே அழகிய மணவாளன் மூலவர், அவரை குறிப்பா தாயார் உற்சவர் ஆஸ்தானத்துல இல்லாத போது சேவித்தோமானா, அதுவும் அந்த பங்குனி ஆயில்யம் நம்பெருமாள் உறையூர் நாச்சியார் சேர்த்தி உற்சவம் நடக்கிறது பாருங்க. ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு பங்குனி மாசம் ஆதி பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் அன்னைக்கு உறையூர் நாச்சியாரோட சேர்த்தி கண்டருள்வதற்காக பெருமாள் உறையூர் எழுந்தருள்றார். மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் தாயார் சன்னதியை விட்டு வெளியில வந்துருவா பெருமாளுக்காக. திரும்ப ராத்திரி தாயார் சன்னதிக்கு போய் ஆஸ்தானத்துல எழுறதுக்கு ராத்திரி 1 மணி ஆயிடும். இந்த மத்தியானம் 12 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் மூலவரை தொடர்ந்து சேவிச்சுட்டே இருக்கலாம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் போய் சேவிப்பா. அன்னைக்கு ஒரு நாள் சேவிக்கிற போது உற்சவர் எழுந்தருளக்கூடியதான பீட்டமும் அங்க இருக்காது, எடுத்துடுவா. பெருமாள திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் முழுசா சேவிக்கலாம் அன்னைக்கு. மற்றபடி தாயாருக்கு வெள்ளிக்கிழமை புறப்பாடு, அந்த உற்சவம் இந்த உற்சவம்னு தாயார் உள் புறப்பாடு கண்டுள்ளக்கூடிய உற்சவங்கள்லாம் நிறைய உண்டு. இருந்தாலும் தாயார் எழுந்தருள்ற பீடத்தை அங்க இருந்து எடுக்க மாட்டா. அன்னைக்கு ஒரு நாள் தான் பீடத்தையும் எடுத்துருவா, பெருமாளை முழுசா சேவிக்கலாம். என்ன அழகார் பேர் தெரியுமா? அப்படியே பெருமாள் திருவடியில ஊண்டுடலாம் போல இருக்கும், அத்தனை அழகு அந்த பெருமாள். அதனாலதான் அத்தனை அழகான இந்த சௌந்தரியராஜனை நீலமேக பெருமாளை சேவிக்கிறச்ச அந்த பெருமாள் ஞாபகம் வந்துட்டார் ஆழ்வாருக்கு. அதே மாதிரி 4 தோல் சங்கு சக்கரம் கதையெல்லாம் பிடிச்சுட்டு இருக்கார். இந்த நீலமேக பெருமாள் மூலவர் எப்படியோ அப்படியேதான் அழகிய மணவாளன் மூலவரும் உறையூர்ல. சங்கு சக்கரம், ஒரு கையில கதை, கையை வச்சுட்டு இருக்கிற முத்திரை மாத்திரம் வேற மாதிரி இருக்கும். அவருக்கு அபயஸ்தம், இவருக்கு பிரதர்ஷினி முத்திரை. 2 பேருக்கும் தாமரை கண்களை போல மலரெல்லாம் சாத்தி அவ்வளவு ஆச்சரியமா இருக்கா. அழகிய மணவாளா 2 பேரும். இவர் அழகே வடிவானவர். அதனால கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர். உறையூர் பெருமாளோ கூடலழகரோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கார். கோவலர் அப்படின்னா கோபாலர் அப்படின்ற சம்ஸ்கிருத பதத்துக்கு தமிழ்ல கோவலர்னு சொல்றது. இன்னொரு அர்த்தம், கோ அப்படின்னா ராஜா, வலர் அப்படின்னா வல்லவர், அப்படின்னா ராஜாக்களிலெல்லாம் வல்லவர், அப்படின்னா ராஜாதி ராஜன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாடானா அப்படின்னு சொல்லும்படியா ஒரு துவாரகாதீசனான கண்ணன், ஒரு அயோத்தியா அதீசனான சக்கரவர்த்தி திருமகன், ஒரு தேவாதிராஜன், ஒரு கோவிந்தராஜன் அப்படின்னு சொல்லும்படியா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவான இந்த பெருமாள். இவரை பார்த்தா எத்தனை கம்பீரமா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நான்தாண்டான்னு சொல்லும்படியா அத்தனை கம்பீரமா சேவை சாதிக்கிறார். இவருடைய அழகான குழந்தை போல இருக்கிற முகத்தை எல்லாம் பார்த்தா கண்ணனாட்டமாவும் சேவை சாதிக்கிறார். குன்றமன்ன பாழியந்தோளும் ஓர் 4 மலை போல வலிமை பொருந்தியதான அழகிய 4 தோள்களோடு கூட சேவை சாதிக்கிறார். என்ன ஆச்சரியமா வர்ணிக்கிறா பாருங்க பரகால நாயகி. மலை போன்ற தோள்களாம், வலிமை மிக்க தோள்களாம், அழகிய தோள்களாம், ஓர் 4 தோள்கள், விலட்சணமான தோள்களாம். மலை போல இருக்கிற தோல் வலிமையா இருந்தா அதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லை. ஆனா அழகா இருக்குமோ? எல்லா மலையும் அழகான்னா, மலையில பச்சை பசேல்னு செடி கொடிகள்லாம் பூத்திருந்து அப்படியே பச்சை கம்பளம் போர்த்தினது போல இருந்து மேல லேசா ஈரம் இருந்தா மலைக்கு அழகு. ஒண்ணுமே இல்லாம வறண்டு போய் கண்ணங்கரேன்னு பாறையா இருக்குன்னா என்ன பெருசா அழகா இருந்துட போறது? பெருமாளுடைய திருமேனி அப்படிதானே இருக்கு, நல்லா வலிமையான மலை போல இருக்குன்னு சொல்றா. அப்ப அழகா இருக்குமா இல்லையான்னா பார்த்துட்டே இருக்கீங்களே எத்தனை அழகா இருக்கு.
பிரத்யட்சமா அழகான மலை போலன்னா இருக்கு பெருமாளுடைய ரெண்டு தோளும். தோள் கண்டார் தடப்பெரும் தோளே கண்டார்னு சொல்லும்படியா அத்தனை அழகான தோல் வளரணும். குன்றமன்ன பாழியம் தோளுமோர் நான்குடையர், மலை போல வலிமையான தோளாக உறுதியான தோளாக இருந்தாலும் அழகான தோள்கள். என்ன சொல்றா? அந்த தோலை பார்த்த மாத்திரத்துல அந்த எம்பெருமான் அப்படியே சேர்த்து அணைத்துக் கொள்ள வேணும் போல இருக்கிறதுன்னு தன்னுடைய மனக்குமுறலை வெளியிடுறா பரகால நாயகி. அவன் தோல் அழக சேவிச்சவா சேவிச்சுட்டே இருப்பா. காந்தகு தோழன்னல் தென்னத்தியூரர் அப்படின்னு அமுதனார் மங்களாதாசனம் பண்ணினார். தேவப்பெருமாளுடைய திருத்தோல் அழக சேவிச்சுட்டே இருக்கலாம். அதனாலதான் பெரும்பாலும் பெருமாளுடைய பின் சேவை சேவிக்கிறச்ச பெருமாளுடைய காம்பீரியமான தோள்கள் அவன் சங்க சக்கரங்களை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அழகெல்லாம் சேவையாகும். அப்படி ஒரு தோல் அழகன் பெருமாள். ராஜாக்களுக்கெல்லாம் ராஜான்னு சொன்னா தேவாதிராஜனும் தானே அவன். அதனால தோல் அழகு ஞாபகம் வர்றது. ஓர் 4 தோலும் விசேஷமான விலட்சணமான 4 தோள்களை உடையவராக இருக்கிறார். உன்றமன்ன பாழியம் தோளும் ஓர் 4 உடையர், மலை போலே வலிய அழகிய 4 தோள்களை உடையவராக இருக்கிறார். பண்டிவர் தம்மையும் கண்டறியோம், இவரை இதுக்கு முன்னாடி ஒரு முறையும் நான் பார்த்ததே இல்லை. என்ன சுவாமி இப்பதான் திருமையம் பெருமாளாட்டமா இருக்கார், கூடல் அழகராட்டமா இருக்கார், உறையூர் பெருமாளாட்டமா இருக்கார் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தாலே இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னு சொல்றாள். என்ன உறையூர் பெருமாளே இவர், கூடல் பெருமாளே இவர்னு சொல்லல, அவர் ஆட்டமா இருக்கார். இவரை பார்த்தா அவர் ஆட்டமா தெரியறது, அந்த சாயல்ல இருக்கார், அந்த ஜாடையில இருக்காருன்னு சொன்னாலே ஒழிய அவர் தான் இவர்னு சொல்லல. அதனால இன்னும் கூட இவர்தான் அப்படின்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியல. பண்டிவர் தம்மையும் கண்டறியோம், இதுக்கு முன்னால இவரை ஒரு முறையும் நான் பார்த்ததே இல்லை. வாழியரோ, எது எப்படியோ இவர் நன்னா இருக்கட்டும், பல்லாண்டு பல்லாண்டு இவர் வாழட்டும், நன்னா வாழணும். இப்படி ஒரு விலட்சணமா வசந்தவராய் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி கொண்டோ நம்மோட வந்து கலந்து பழகிறாரே, நம்ம இல்லம் நம்ம லோகம் தேடி வந்து நமக்காக நின்று இருக்காரே, என்னையும் பார்த்து ரசிக்கிறாரே. பெருமாளை எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது சந்தோஷம், அவளுக்கு சொரூபம் அது. எல்லாரும் பெருமாளை சேவிக்கிறதும் ரசிக்கிறதும் இயல்புதான். ஆனா பெருமாள் பக்தாளை பார்த்து ரசிக்கிறதெல்லாம் அப்படி என்ன பார்த்து ரசிக்கிறான் பெருமாள்னா எத்தனை வசந்தவனவன், எத்தனை எளிமையானவன். அதனால இப்படி வசந்தவனாவும் அதே சமயத்துல எளிமையானவனாவும் நாம பெருமாளை ரசிக்கிறது இல்லாம அவன் நம்மளை ரசிக்கக்கூடிய பரம ரசிகனாகவும் இருக்கிறான். இத்தனை அழகானவனா இருக்கான். எல்லாத்துக்கும் மேல அவன் ஒருபோதும் ஒரு குறையும் இல்லாமல் நன்னா இருக்கணும், பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். வாழியரோ, வாழட்டும் அவர், நன்னா இருக்கட்டும். ஜெய விஜயீ பவா. இவர் வண்ணமென்னில் மா கடல் போன்றுளர், என்னென்னமோ வர்ணித்தா, தோள வர்ணித்தா, அழக வர்ணித்தா, உதட வர்ணித்தா, இந்த பெருமாள் மாதிரி இருக்கார், அந்த பெருமாள் மாதிரி இருக்காருன்னு சொன்னா கடைசியில ஒரு முடிவுக்கு வர முடியல. அவர் நன்னா இருக்கட்டும்னு வாழ்த்திட்டாலும் அதோட பாசுரத்தை முடிச்சுக்க வேண்டியது தானே. ஆனாலும் பெருமாளுடைய வடிவழகுப்படுத்தக்கூடிய பாட்டை அவளால தாங்க முடியல. இவ மறக்கணும்னு நினைக்கிறான், மறக்க முடியல. திரும்ப திரும்ப பெருமாளுடைய திருமேனி அழகு வந்து இவ கண் முன்னால நிக்கிறது, என்ன பாடுன்னு சொல்லி தூண்டுறது. வாழியரோ வாழ்க அப்படின்னு முடிச்சுட்டா, மங்களாசாசனம் ஆயிடுத்து. திரும்பவும் தொடர்றா. இவர் வண்ணமென்னில், அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இப்போதானடி இவ்வளவு வர்ணித்து வாழியரோன்னு மங்களாசாசனம் எல்லாம் பண்ணின, இன்னும் முடியலையா அப்படின்னு தோழி பார்த்துட்டு இருக்கா. டி கேளு. இவர் வண்ணமென்னில் மா கடல் போன்றுளர், இவருடைய திருமேனி அழகு இருக்கே, இதை பார்த்தா எப்படி இருக்காரு தெரியுமா? ஒரு பெரிய சமுத்திரம் போல இருக்கார் இவர். நல்ல கருப்பா ஒரு சமுத்திரம் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கார் இவர். சமுத்திரம் எப்படி பெருசா அப்படி விஸ்தீர்ணமா இருக்கும், அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி விஸ்தீர்ணமா இருக்கு. சமுத்திர கரையிலேயே இருக்கிற பெருமாள் ஒன்னும். சமுத்திரராஜன் பெருமாளை சேவித்து 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 பெருமாளுடைய நிறம்தான் சமுத்திரத்திற்கு வந்து விட்டதோன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அழகு இங்கே பேசப்படுகிறது. மா கடல் போன்றுளர், பெருமாள் மாதிரி இந்த கடல் இருக்குன்னு சொன்னா பெருமாள் எப்படி இருப்பாருன்னு நீ கேட்ப. அதனால உனக்கு புரியணுன்றதுக்காக சொல்றேன். இந்த கடல் போல பெருமாள் இருக்கார். ஆனா அந்த கடலுக்கு அந்த நிறம் எப்படி வந்தது? பெருமாளை உபாசனை பண்ணி 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 தான் உபாசனை பண்ணக்கூடிய தெய்வத்தை போலவே அந்த தன்மையை கடல் அடைந்தது. அதனால பெருமாளை போலத்தான் கடல் இருக்குன்னு சொல்லும்படியா மா கடல் போன்றுளர், பெரிய சமுத்திரம் போல இருக்க. சமுத்திரக்கரையில நின்று அதை ரசிக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாளோன்னு, அந்த மாதிரி இந்த எம்பெருமான சேவித்தா இவனை ரசிக்கிறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவா. சமுத்திரத்தை பார்த்து அங்க கொஞ்ச நேரம் இருந்த மாத்திரத்துல எல்லாரும் மனசுலயும் இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடுறதோன்னு, அந்த மாதிரி இந்த பெருமாளை போய் சேவித்து அவர் முன்னால கொஞ்ச நாளி நின்னாலும் மனசுல இருக்கிற கஷ்டம் பாவங்கள் அத்தனையும் போயிடும். சமுத்திரத்துக்குள்ள எத்தனை ஆச்சரியங்கள் உண்டு, ரத்தனம் பவழம்னு. அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருமேனிகளையும் அதே ஆச்சரியங்கள் உண்டு. நிறைய ரத்தன ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கார்.
பெருமாளுடைய உதடு பவழம் போல இருக்கு, பவழ மாலைகள்லாம் சாத்தின்னு இருக்கார். சமுத்திரத்துக்குள்ள எத்தனை சங்கெல்லாம் இருக்கும், இந்த பெருமாளும் சங்க பிடிச்சுட்டு இருக்கார். சமுத்திரத்துக்குள்ள எத்தனை ஜீவராசிகள் இருப்பா, இந்த எம்பெருமானுடைய திருமேனியிலும் நித்தியசூரி ஜீவர்கள்லாம் இருந்துருக்கா, ஆயுதமாவும் ஆபரணமாவும். இவர் வண்ணமெண்ணில் மாகடல் போன்றுளர், அழகாலும் நிறத்தாலும் ஆச்சரியங்களாலும் பெரிய சமுத்திரத்தை போல இருக்க. கையில் வெய்யாழி ஒன்றேந்தி ஓர் சங்கு பற்றி, அவருடைய ஒரு கையில வெய்ய ஆழி ரொம்பவும் சுடுகிற தீக்ஷ்ணமான ஒரு சுதர்சன சக்கரத்தை பிடிச்சுட்டு இருக்கார். பெருமாள் ரொம்ப குளிர்ந்த சுபாவத்தை உடையவன், கடல் போல வேலை இருக்கான்னு சொன்ன. கடல் குளிர்ந்தது தானே, பெருமாளும் கடலாட்டமா குளிர்ந்தவன் தானே. அப்ப கையில இருக்கிற அந்த சக்கரம் மாத்திரம் எப்படி வெய்ய சக்கரமா இருக்கும் அப்படின்னா, எப்பவும் சுத்தின்டே இருக்கான் பிரயோக சக்கரமா. அதனால சுத்த 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 சூடாருதான். எதனால அப்படி சுத்தின் இருக்கான், அப்படி தகிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னா பொறுத்துக்க மாட்டான். எப்போதும் அந்த ஃபார்ம்ல அந்த வேகத்தோடயே இருந்துட்டு இருந்தாதான் அப்படியே ஒரு க்ஷணத்துல அப்படியே சுழன்று போய் அவ கதையை முடிக்க முடியும்னு எப்பவும் கோபமா இருந்துட்டே இருக்கணும். பாகவதாலுக்கு மத்தவா கஷ்டம் கொடுக்க கொடுக்க இப்போதே உங்க கதையை முடிக்கிறேன் பாருங்கன்னு அத்தனை உக்னமா அத்தனை உஷ்ணமா இருந்துட்டு இருக்கானாம் சுதர்சனன். அதனால வெய்யாழி ஒன்றேந்தி, மிகவும் உஷ்ணமான ஒரு சக்கரத்தை கையிலே ஏந்தி கொண்டு ஓர் சங்கு பற்றி. என்ன அழகான சங்கு தெரியுமா தோழி, நீயும் நானும் கடற்கரைக்கு போன போது எத்தனை சங்கு பார்த்திருக்கோம், கடவீதியில் எத்தனை சங்க பார்த்திருக்கோம். அந்த சங்கு மாதிரி எல்லாம் இல்ல எம்பெருமான் கையில வச்சுட்டு இருக்கிற பாஞ்சஜன்யம். இவன் தான் சங்க அரசன், சங்கரையன்னு சொல்றாளோ இல்லையா ஆண்டாள். சங்கரையா, சங்கினங்களுக்கு ராஜாவே. சக்கர ராஜன்னு சுதர்சனனுக்கு பேரு, சக்கரங்களுக்கெல்லாம் ராஜா, சங்கினங்களுக்கெல்லாம் ராஜா. சங்கராஜனான சங்கரசனான சங்கரையனான பாஞ்சஜன்யம். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, பெருமாளே விரும்பி கையில ஏந்தக்கூடிய ஆயுதம், பெருமாளே விரும்பி வாயில வைத்து ஊதக்கூடியதான சங்கு. எப்படி இருப்பான், பெருமாளை மாதிரி அத்தனை விலட்சணமா இருக்கான். அந்த சங்க பார்த்தா பெருமாளுடைய கழுத்து போல மழ மழ மழன்னு அப்படியே நீண்டு இருக்குடி. ஓர் சங்கு பற்றி உஷ்ணமான சுதர்சன சக்கரத்தையும் அழகான சங்கத்தையும் பிடித்துக் கொண்டு, அப்பா அவர் நிக்கிற அந்த அழக வர்ணிக்க முடியலையே. அச்சோ ஒருவர் அழகியவா, அவன் அழகன், அவன்தான் அழகன். அவன் ஆட்டமா அழகா ஒருத்தரும் கிடையாது. அச்சோ எனக்கு இதுக்கு மேல வார்த்தை வரல, என்னால பாசுரத்தை பாட முடியல, முடிச்சுக்கிறேன்னு இதோட. இப்போ நான் என்ன வர்ணித்தேனோ அதுதான் அவர் நினைச்சுக்காதே, அதுதான் நாகப்பட்டினம் பெருமாள்னு நினைச்சுக்காதே. ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக சின்ன சின்ன உதாரணங்களை சொன்னேன். ஆனால் அவருடைய வடிவழகு பேச்சுக்கு நிலமன்று, அவருடைய வடிவழக முழுசா வார்த்தையால வர்ணிச்சுட முடியாது. பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவரை பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டா. இது ஒரு பேச்சு. இவரை நான் இதுக்கு முன்னால பார்த்தது இல்லைன்னு சொல்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இவரை போல இருக்கார் அவரை போல இருக்காருன்னு திருமையம் பெருமாளாட்டமா இருக்கார், உறையூர் பெருமாளாட்டமா இருக்கார், நிறைய பெருமாள்களை வேற நினைவு கூறுகிறாள். முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும் விருத்தமா இருக்கே, ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தெரியறது அப்படின்னா, பகவத் விஷய அனுபவத்தினுடைய மேன்மை எப்படி இருக்கும்னு வியாக்கியாதா சொல்றார். முன்பு எங்கும் கண்டு அறியாதது போலவும் அப்பொழுதே அபூர்வமாக கண்டு அனுபவிப்பது போலவும் தோன்றிக்கொண்டே இருக்கும். மற்ற விஷயங்களிற்காட்டில் பகவத் விஷயத்திற்குள்ள வைலட்சண்யம் இது என்க அப்படின்னு வியாக்கியானம். பெருமாளை சேவிக்கிறச்ச அபூர்வமா இப்பதான் முதல் முறை பார்க்கிறேன், இதுக்கு முன்னாடி இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்லும்படியா அத்தனை அழகா புதுசா தெரியுவானாம் பெருமாள். தொடர்ந்து 4-5 முறை சேவிச்சுட்டோமானா இவர் நம்ம பெருமாள். எவ்வளவு நாளா இவரை சேவிச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஜன்ம ஜன்மமா இவரை நான் சேவிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். நானும் இவரை ஒன்னா வளர்ந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கலாம். உறையூர்லயும் இப்படிதான் இருப்பார், கூடல்ல இப்படிதான் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, நீண்ட நாள் பந்தம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்து போயிடுமா. அதுதான் பகவத் விஷயத்திற்குரியதான மேன்மை அப்படின்றார். ஏன்னா அது வாஸ்தவம் தானே. எத்தனை ஜென்மா எடுத்துட்டு வரான் இந்த ஜீவன், அத்தனை ஜென்மாவிலையும் பெருமாளை ஒரு முறையான சேவிச்சிருப்பான் ஒன்னும். இப்போ பெருமாளை சேவித்து சரணாகதி பண்ற அளவுக்கு ஆத்மஸ்வரூபம் கைகூடிடுத்து இவனுக்கு. அதனால அந்த பழைய வாசனையா இவர் பல காலமா அனுபவிச்சுட்டு இருக்கிற நம்ம பெருமாள் அப்படின்ற உணர்வு வருவதற்கு என்ன தடை? அதுவே மத்தவாளை பார்த்தா வரதில்லை. ஏன்னா எல்லா ஜென்மத்திலையும் ஒருத்தருடைய சம்பந்தம் நமக்கு இருந்துட்டே இருக்கா, இல்ல நம்மளுடைய சம்பந்தம் ஒருத்தருக்கு இருந்துட்டே இருக்கா.
அவாவா கர்மத்தின்படி எத்தனையோ ஜென்மா எடுத்துட்டு எங்கெங்கயோ மாறி போயிட்டு இருக்கா. இதே ஜென்மத்து அம்மா அப்பா அடுத்த ஜென்மத்துல அம்மா அப்பாவா வருவாளான்னு இருக்கா, இல்ல போன ஜென்மத்துல இவாதான் அம்மா அப்பான்னு இருக்கா, இல்ல போன ஜென்மத்துல நாம மனுஷனா இருந்தோமான்னு தெரியுமா? ஆனா பகவான் மட்டும் எப்போதும் பகவானா சேஷியாவே இருந்துட்டு இருக்கான். நாம எப்போதும் கைங்கரிய பராலா சேஷிகளாவே தாசாலாவே இருந்துட்டு இருக்கோமோ. அதனால முதல் முறை போய் சேவிக்கிறச்ச இவரை நான் இப்பதான் பாக்குறேன்ற எண்ணம் வரும். ஆனா கொஞ்ச நேரம் சேவிச்சுட்டு இருந்தாலே ரொம்ப நாள் பழகினவர் போல, நம்ம பக்கத்தாத்த சுவாமியை போல இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அனுபவம் ஏற்படுகிறதுன்னு சொன்னா அது பகவத் விஷயத்திற்குள்ள மேன்மை. சரி, இவர் பெருமாள் தெய்வம் ராஜா, இந்த ஊர் பெருமாள் அந்த ஊர் பெருமாள் எல்லாம் வர்ணித்தா என்ன பண்ணிருக்கணும்? இவர் நமகான்னு சரணாகத்தின்னா பண்ணிருக்கணும், ஸ்தோத்திரம்னா பண்ணிருக்கணும், நமஸ்காரம்னா பண்ணிருக்கணும். இவன் நம்ம பெருமாளை விட பெரியவ மாதிரி வாழியரோ அப்படின்னு பல்லாண்டு பாடி மங்களாசாசனம் பண்றாளே, இந்த பரகால நாய்க்கு என்ன பெருமாளோட பெரியவளா? அப்படின்னா இங்க பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுவதற்கான தகுதி என்னன்னா, பெருமாளுக்கு ஒரு ஆபத்தும் வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு. இவ்வளோ வர்ணிச்சாலே பெருமாளுடைய அழக, இந்த மாதிரி லோகத்துல மனுஷா ஒருத்தரும் இருக்க மாட்டா, இவர் மனுஷரே இல்லைன்னு வேற சொல்லிட்டாலும் அப்பேற்பட்ட மனுஷா வாழக்கூடிய லோகத்துல தானே இப்ப இருந்துட்டு இருக்கார் அந்த பெருமாள். எல்லாரும் இவரை வந்து பார்த்துட்டோம், என்ன இவ்வளவு அழகா இருக்கானே இந்த பெருமாள், இவன் முன்னாடி நாமெல்லாம் ஒண்ணுமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு யாரானும் வயறறிந்து பெருமாளுக்கு கண்ணெச்சில் பட்டு விடுத்தோம்னா, திருஷ்டி பட்டு விடுத்தோம்னா, அப்படி மத்தவா பார்த்து இவ்வளவு அழகா இருக்கானே பெருமாள்னு ரசித்து சந்தோஷப்பட்டு சேவித்தா பரவாயில்ல. துஷ்டாலாம் பார்த்து நாம இவ்வளவு அழகா இல்லையே, இவன் மாத்திரம் இவ்வளவு அழகா இருக்கானேன்னு பொறாம பொச்சரிப்பட்டான்னா என்ன பண்றது? அவளால பெருமாளுக்கு ஏதானும் திருஷ்டி கண்ணெச்சல் பட்டு பெருமாளுக்கு உடம்புக்கு வந்துடுமோ அப்படின்னு யசோத பிராட்டி கண்ணனை நினைத்து வருந்தியதை போலவும், கௌசல்யா பிராட்டி ஸ்ரீராமனை நினைத்து வருந்தியதை போலவும், பெரியாழ்வார் கண்ணனை நினைத்து வருந்தியதை போலவும், இங்கே பரகால நாயகி இந்த நாகை அழகியாரை நினைத்து வருந்துகிறாள். பெரியாழ்வார் கௌசல்யா யசோதா இவாள்லாம் கண்ணனுடைய தாயார் ஸ்தானத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துவிடக் கூடாதுன்னு மங்களாசாசனம் பண்ணினா, இவள் இவனுடைய மனைவி ஸ்தானத்திலிருந்து இவனுடைய காதலி ஸ்தானத்திலிருந்து மங்களாசாசனம் பண்றார். மொத்தத்துல அங்கேயும் தூய்மையான அன்பு, இங்கு தூய்மையான காதல். எம்பெருமானிடத்துல இவளுக்கு இருக்கக்கூடிய உண்மையான காதலினாலே தன் காதலனான எம்பெருமானுக்கு எந்த கண்ணெச்சலும் பட்டு அவனுக்கு ஒரு தோஷமும் வந்துவிடக்கூடாது, பெருமாளுக்கு ஒரு அவத்தியம் வரக்கூடாது, பெருமாளுக்கு காய்ச்சல் எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு அந்த பொங்கும் பரிவினாலே பல்லாண்டுன்னு வாழியரோன்னு மங்களாசாசனம் பண்ணிருக்கா. அப்போ எம்பெருமானுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறாளே, எவ்வளவு அறியாமைன்னு சில பேர் பேசலாம். பெருமாளுக்கு போய் எதான் ஆகுமா? பெருமாள் அர்ச்சாவதாரம் விக்கிரகமா இருந்துருக்கார், எல்லாருக்கும் மேம்பட்டவர், அவருக்கு போய் மற்றவர்களுடைய திருஷ்டினால கண்ணெச்சல்னால எதான ஆயிடுமா அப்படின்னா, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் வருகிற போது பக்தி மழுங்கி விடுகிறதுன்னு அர்த்தம். தூய பக்தின்னா என்ன? எம்பெருமானுக்கு என்ன ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு பதறுவது தானே பக்தி. அவனை நம் குழந்தையா, நம் தாயா, நம் தந்தையா, நம் கணவனா, இப்படி யார் யார் என்னென்ன பாவத்துல பக்தி பண்ணுகிறாளோ அதுவாவே மாறுடுறானவன். குழந்தைன்னு நினைச்சா குழந்தையா மாறுடுறான், இவ அம்மாவா மாறுடுறா. பரகால நாயகி நாயக்கனா நினைச்சுருக்கா, அதனால பரகால நாயக்கினுடைய நாயக்கனவன். பரகால நாயகியை பொறுத்த வரைக்கும் அவ விரும்பக்கூடிய காதலன், அவள் கரம் பிடிக்க போகிற நாயகன். தன் நாயகன் நன்னா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்றா. லௌகீகத்திலே கூட சில புருஷா ரொம்ப அழகா மிடுக்கா இருந்தாலன்னா, ஸ்திரீகள் நீங்க அப்படியே வீதியில போறச்ச எல்லாரும் உங்களையே பாக்குறா, உத்து பாக்குறா, என்ன இப்படி இருக்கானே இவன் அப்படின்னு புருஷாலும் பாக்குறா, ஸ்திரீகளும் பாக்குறா. அவளுடைய கண் திருஷ்டி பட்டு உங்களுக்கு ஏதான வந்துட போறது, மேல ஏதான வஸ்திரத்தை போத்திட்டு போங்க, அப்படியே கோவிலுக்கு போனா விட்டு உத்திரியமா சுத்திக்கலாம், ஆத்துல இருந்து போறச்சே உடம்பு காட்டிட்டு போக வேண்டாம், கண்ணெச்சில் படும், உடம்பு வந்துடும் அப்படின்னு எல்லாம் பரிவனால சொல்றாள். ஒன்னும் ஆமடியாலும் சொல்லுவா, அம்மாவும் சொல்லுவா, பாட்டியும் சொல்லுவா, அக்கா அந்த மாதிரி பெரியவா யாரான இருந்தா அவளும் சொல்லுவா. அந்த மாதிரி தன்னுடைய பர்த்தாவிற்கு கண்ணெச்சில்னால ஒன்னும் ஏற்படக்கூடாதுன்ற ஒரு காதலினாலே, பரிவினாலே, பாந்தவியத்தினாலே பரகால நாயகி வாழியரோன்னு மங்களாசாசனம் பண்ணினாள். 6வது பாசுரம். வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தர் கொள் ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடலையாளர் கொள் யானறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு கஞ்சனை அஞ்ச முன் கால் விசைத்த காலையராவர் கண்டார் வணங்கும் அஞ்சன மாமலையேயுமொப்பர்
அச்சோ ஒருவர் அழகியவா வெஞ்சின வேழம் மறுப்பொசித்த வேந்தர்குள். வெம்சின வேழம் ரொம்பவும் உஷ்ணமா ரொம்பவும் கோபத்தோடு கூட இருந்த கம்சனுடைய யானையான குவளையா பீட்டம். பயங்கர கோபத்தோடு கூட எப்ப யார் வந்தாலும் அவளை தூக்கி போட்டு மிதிக்கலாம் சுழட்டடிக்கலாம்னு சொல்லக்கூடியதான ஒரு உஷ்ணத்தோட ஒரு கோபத்தோட இருந்துதான் குவளையா பீட்டம்னு சொல்லக்கூடிய கம்சனோட யானை. அதனுடைய மறுப்பு ஒசித்த அதனுடைய கொம்பு தந்தம் இருக்கிறது, அந்த தந்தத்தை பிடித்து முறித்து அதை இழுத்து அடித்து அதை சம்ஹாரம் பண்ணின வேந்தர்குள் அந்த துவாரகாதீசனான ராஜாவோ இவர் கண்ணனோன்னு கேட்கிறா. கம்சனுடைய யானையான குவளையா பீட்டத்தை அப்படியே அனாயாசமா அதனுடைய தந்தங்களை பிடித்து சுழற்றி அடித்து அதனுடைய தந்தங்களை முறித்து சம்ஹாரம் பண்ணின கண்ணனோ துவாரகாதீசனான ராஜாவோ. கம்சனுடைய யானை ரொம்ப கொழுப்பெடுத்தது, ரொம்ப திமிர் பிடித்தது, ரொம்பவும் பலமானது, ரொம்பவும் ஆங்காரமானது. அந்த யானையே சர்வசாதாரணமா அந்த தந்தத்தை பிடித்து அப்படியே வந்து ரெண்டு கையாலேயே சம்ஹாரம் பண்ணிவிட்டாரு, அடைக்கிவிட்டாரு. அவரா இவர்? ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கொள். இழை அப்படின்னா ஆபரணங்கள், இழையார் அப்படின்னா ஆபரணங்களை அணியக்கூடிய பெண்கள். ஏந்திழையார் அப்படின்னா ஆபரணங்களை தன் நெற்றியிலும் தன் காதுகளிலும் தன் கழுத்திலும் தன் கைகளிலும் கால்களிலும் இடையிலுமாக தன் உடல் முழுக்க ஆபரணங்களை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அழகிய இளம் பெண்கள். அவளுடைய மனத்தை அவளுடைய மனசையெல்லாம் தஞ்சுடையாளர்கொள். தஞ்சமாக உடையவரோ அப்படின்னா அந்த மாதிரி நிறைய திருவாபரணங்கள் எல்லாம் போட்டு தங்களை அலங்கரித்துக் கொள்கிற ஸ்திரீகள்லாம் இருக்காளே இளம் பெண்கள்லாம், அவள்லாம் மனசுல யார நினைச்சுட்டு இருக்கா தெரியுமா? இந்த கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கா. அந்த ஆயர்பாடியிலே 5 லட்சம் கோடி பெண்கள் என்ன, இவன் கம்சனுடைய நகரத்திற்கு வந்த போது அந்த நகரத்திலே இருந்த பெண்கள் என்ன, துவாரகையிலே இருந்த ஸ்திரீகள் என்ன, எல்லாரும் அத்தனை லட்சம் பேரும் இந்த கண்ணனுடைய கட்டிலங்காலை போன்ற திருமேனியை, இவனுடைய அழகை, இவனுடைய வீரத்தை, இவனுடைய சாகசங்களை, இவனுடைய பராக்கிரமங்களை, இவனுடைய லீலைகளை எல்லாம் பார்க்கச்சே எல்லோரும் இவனை தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கலாம். இவனை கணவனாக பெற்றிலோமே, இவனை அனுபவிக்க பெற்றிலோமே, இவன் நமக்கு பர்த்தாவா வைக்கலையே, இவனோட ஒரு நடனம் ஆடக்கூடாதானாமோ, இவன் வந்து நம்மளோட ஒரு நடனம் ஆட மாட்டானா, இவன் வந்து நம்மையோட ஆசையா ஒரு வார்த்தை பேச மாட்டானா, இவனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு எல்லா இளம் பெண்களுடைய மனசிலும் கண்ணன் தான் குடிகொண்டிருந்தானாம். அத்தனை கட்டிலங்காலை, அதுவும் கம்சன் மாதிரி ஒரு மகா துஷ்டன் மூர்கன் அவனுடைய வெறி கொண்ட பதம் கொண்ட யானைய அப்படியே அனாயாசமா அதனுடைய தந்தங்களை பிடித்து இவன் ஒருத்தனே தன்னுடைய திருமேனி பலத்தினால அடக்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த வீரத்தை பார்த்த பெண்கள்லாம் மணந்தால் இவனையே மணப்பது, வாழ்ந்தால் இவனோடையே வாழ்வதுன்னு சொல்லி இவனுக்கு மானசீகமா சரணாகதி பண்ணிவிட்டாலாம். அதனால அவளுடைய பிரார்த்தனையின்படி அவளுடைய நெஞ்சிலே போய் அவ நெஞ்சை தஞ்சமாக கொண்டு அங்கே வசிப்பவன் இவன். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல அழகிய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிற இளம்பெண்கள் எல்லாம் இவன் தான் எனக்கு கணவன், இவன் தான் எனக்கு சுவாமின்னு தங்களுடைய ஹிருதயத்திலே, தங்களுடைய மார்பகத்திலே, தங்களுடைய நெஞ்சிலே இவனுக்கு ஒரு கோயில் கட்டி இவனை வச்சுட்டு ஆராதனை பண்ணிட்டு இருக்கலாம். அவளுடைய மனசுல எப்போதும் இவனையே வச்சு சேவிச்சுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஏந்திழையார் மனத்தை தஞ்சுடையாளர்கொள். இளம் பெண்களுடைய மனச கோயிலாக கொண்ட கண்ணனும் யான் அறியேன். இப்படி எத்தனை வேணாலும் யூகிக்க முடியறதே ஒழிய இவர் தான் ஒரு முடிவுக்கு வர முடியல என்னால. தாமரை கண்கள் இருந்தவாறு, ஆனா தாமரை போல இவருடைய கண் இருக்கே, அந்த அழக நான் என்னன்னு சொல்றது? ஒரு தாமரை இதழ அப்படியே எடுத்து கண் இருக்க வேண்டிய இடத்துல ஒட்டி வைத்தா எப்படி இருக்குமோ அப்படின்னா இருக்கு இவருடைய கண்ணு. அதுவும் செந்தாமரை, புண்டரீகாட்சன், செந்தாமரையை போன்ற அழகிய கண்கள். சேவிக்க சேவிக்க அந்த கண்ணு நம்மளை அப்படியே வசீகாரம் பண்ண வைக்கிறது. அவன் தன்னுடைய கண் அழகை காட்டி நம்மளை எல்லாம் வசீகாரம் பண்ணிவிடுறான். அதனால மயங்கி போய் நாம அவன் காலையே பிடிச்சி சுத்தின்னு இருக்கோம். அதுதான் சரணாகத்தின்னு சொல்றோம். அந்த கண்ணழகை காட்டி நம்ம மயக்கி நம்மளை திருவடியில சேர்த்துண்டு மோட்சத்தையும் கொடுத்துடுறான். இப்பேற்பட்ட விலட்சணமான தாமரை போல கண்களை உடையவனாக இருக்கிறானே. என்ன கண்ணழகுன்னு கண்ணழகுல ஆழங்கால் படுறா. அந்த சமயத்துல வேதாந்தத்துல சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது அவளுக்கு. பரபிரம்மம் எது அப்படின்னு பரமாத்மாவினுடைய லட்சணங்களை எல்லாம் சொன்ன போது பரமாத்மா தாமரை கண்களை உடையவனாக இருப்பான்னு சொல்லி சொன்னோம். அதனால தாமரை கண்கள் இருக்கிறபடினால இவன் சாட்சாத் பரதத்துவம் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான்.
முன் கஞ்ச நஞ்ச கால் விசைத்த காளையராவர். அந்த கம்சனுடைய யானையை மாத்திரம் அடக்கினவர் அல்ல, அந்த கம்சனுக்கு தன்னுடையதான திருவடிகளினுடைய வலிமையை, மேன்மையை, வீரத்தை காட்டி அப்பேற்பட்ட மகாவீரனான மகா துஷ்டனான கம்சனும் கூட இவரை பார்த்த மாத்திரத்துல பயந்து நடுங்கும்படியா இவருடைய வீரத்தை வெளிப்படுத்தி, எப்போது தன்னுடைய யானைய உண்டு இல்லைன்னு பண்ணினானோ, தன்னுடைய மல்லர்களை எல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணினானோ, அப்போதே கம்சனுக்கு பெருமாள் பேர்ல பயம் வந்துடுத்து. நேரடியா பெருமாள் தாக்க வேற வந்துருக்கார். தன் திருவடியால ஓங்கி ஒரு உதைக்கிறார். அப்படி மாற பிடிச்சுட்டு சாஞ்சு விட்டானா மண்ல கம்சன். என்ன இப்படி ஒரு இடி விழுந்தா போல இருக்க இவன் காலால உதைத்த ஒரு ஒரு ஆயுதம் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெறும் காலால உதைச்சான், அதே தாங்கிக்க முடியலையே, மழை வந்து மோதினா போல இருக்க மார்புல. முன் கஞ்சன் அஞ்ச, அன்னைக்கு ஒரு நாள் கம்சன் பயப்படும்படியா கால் விசைத்த தன் திருவடிகளினுடைய வலிமையை காட்டி அவனை தாக்கி நடுங்கும்படியாக பண்ணின காளையராவர். அப்பேற்பட்ட கட்டிலங்காலை ஓங்கி மொத்த போர்ஸையும் காலில் போட்டு ஒரு உதைச்சா எதிரில் இருக்கிறவன் அப்படியே பிளாட் ஆயிட்டான். அப்பேற்பட்ட கம்சனை நடுங்க வைக்கக்கூடிய திருவடி அழகும் திருவடி பலமும். பெருமாளுடைய 2 திருவடிகள் காலை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு, அப்படி கருங்கல் தூண் போல இருக்கு பெருமாளுடைய பாதங்கள்லாம், பெருமாளுடைய தொடைகள், பெருமாளுடைய கால், அதெல்லாம் இடையில இருந்து திருவடி வரைக்கும் இருக்கக்கூடிய அவனுடைய கால் 2 நிக்கிறது பார்த்தா 2 பெரிய ஸ்தம்பங்கள் போல அத்தனை ஒரு ஸ்திரமா இருக்கு. அப்பேற்பட்ட காளையர், அப்பேற்பட்ட பேர் இளைஞராக இளம் மிடுக்கோடைய கூட இருக்கிறார். இருந்தாலும் கண்டார் வணங்கும், யார் பார்த்தாலும் சேவிச்சுடுவா இவரை. அழகிய இளம்பெண்கள்லாம் காதலிக்கிறா, யானையை சாவடிக்கிறான், மல்லர்களை சாவடிக்கிறான், கம்சனை சாவடிக்கிறான், உடம்புல இத்தனை பலம் அப்படின்னா ரொம்ப ரூடு பர்சனாலிட்டியோ, சண்டைக்காரனோ, கோபக்காரனோ அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. கம்சன் பார்த்த மாத்திரத்துல பயப்பட்டானே, எல்லாரும் பார்த்த மாத்திரத்துல பயப்படுவாளோ அப்படி இல்ல. நிருசிம்மனை பார்த்த போது அசுரா துஷ்டா தான் பயப்பட்டா, பிரகலாதன் பயப்படல, மடியில ஏறி உட்கார்ந்துட்டானே. அதனால நல்லவா பயப்பட வேண்டாம். நாமெல்லாம் அவனை ஆசைப்பட்டு சேவிக்கிற அவனுடைய பக்தாரான நல்லவா தானே, நாம் எதுக்கு பயப்படணும்? மகா துஷ்டாலா இருக்கிறவா, கம்சனை போல இருக்கிறவா தான் பயப்படுவா அவனை பார்த்தா. மற்றபடி யாரா இருந்தாலும் அவனை பார்த்த மாத்திரத்துல சேவிச்சுடுவா, அஞ்சலியானும் பண்ணுவா, இல்ல சாஷ்டாங்கமா சேவிக்க ஆரம்பிச்சுடுவா, சரணாகத்தியே பண்ணிடுவா. கண்டார் வணங்கும், யாரெல்லாம் வணங்குவான்னா வணங்கா முடிகளும் இவரை கண்டவாறே பரவசமாக வணங்கும்படி என்னோ இவருடைய அதிசயம் இருப்பது அப்படின்னு வியாக்கியானம். யாரையும் கையே கூப்ப மாட்டானா ஒருத்தன். எத்தனை பெரியவா கை கூப்பினாலும் தலையை மட்டும் ஆட்டுவான், அத்தனை ஆங்காரி, திரும்ப கை கூப்பணும்ன்ற ஒரு எண்ணம் கிடையாது இவனுக்கு. அப்படி வணங்கா முடி, தலையை அப்படி கொஞ்சம் கூட இறக்க மாட்டான், அப்படி கம்பீரமா நெஞ்ச நிமித்துண்டு போகக்கூடிய அகங்காரி. அவனும் கூட பெருமாளை பார்த்தா கை கூப்பி சேவிச்சுதான் ஆனும், சேவிச்சுதான் ஆறான். பெரிய ராஜா, பெரிய மந்திரி, பெரிய அமைச்சர் அப்படின்றான், யார் வணங்கினாலும் அப்படி தலையாட்டின்னு போயிட்டே இருக்கான். ஆனா எங்கேயோ கோவில்ல நின்று பெருமாளை பார்த்து கை கூப்பி கழுத்தை குனிஞ்சு மேல வாங்கிக்கிறானு. அதனால கண்டார் வணங்கும், பார்த்த மாத்திரத்துல மத்தவா சேவிக்கும்படியான திருமேனி இவனுடையது. அஞ்சன மாமலையேயும் ஒப்பர், கண்ணு கட்டிக்கிறோமே மெய்யே, அந்த மெய்யிலேயே ஒரு மலை இருந்தா எப்படி இருக்குமோ அத்தனை கருமையான திருமேனி இவனுடையது. கிருஷ்ணானுபவமானபடினாலே கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கிருஷ்ணஹா அப்படின்னாலே கருப்பொன்னும், கண்ணன் கருப்பு தானே. அதனால கண்ணனாக வர்ணிக்கிற போது கம்சனுடைய யானையை அழித்தவன், கம்சனை சம்ஹாரம் பண்ணினவன் அப்படின்னு எல்லாம் கண்ணனாக வர்ணிக்கிற போது இந்த எம்பெருமான் மூலவரான நீலமேக பெருமாளுடைய திருமேனி நிறமான அஞ்சன மாமலை, மை போல கருப்பு நிறத்துல ஒரு மலை இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணன் இருந்தான். அப்படிதான் இந்த பெருமாள் இருக்கார். நிஜமாவே இந்த பெருமாள் மூலவர் இன்னைக்கும் அஞ்சன மாமலை தான். நல்ல ஒசரம் மலை போல பெருமாளுடைய திருமேனியெல்லாம் வாட்ட சாட்டமா இருக்கும். நல்ல கருப்பு பெருமாள், ஆச்சரியமான அஞ்சன மாமலை, மெய்யாலான மலை. மெய்ய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருமெய்யம் மலையில இருக்கிற மணவாளர் மட்டுமல்ல, கண்ணு கெட்டுக்கிற மெய் போல மலை போல இருக்கக்கூடிய அஞ்சன மாமலை போன்ற மணவாளரும் கூட. அச்சோ ஒருவர் அழகியவா, இப்படி அவருடைய வீரதீர பராக்கிரமங்களை, அவருடைய அழகை, அவருடைய திருமேனி வைலட்சண்யத்தை வர்ணிச்சுண்டே போலாம். மொத்தத்துல அவர் போல ஒரு அழகர் இல்லை. அச்சோ, நான் என்ன சொல்லி அவருடைய அழக வர்ணிப்பேன் அப்படின்னு திரும்பவும் எம்பெருமானுடைய திருமேனி வடிவழகில ஆழங்கால் படுகிறாள். இதுக்கு மேலும் உண்டான 4 பாசுரங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே சௌந்தர்ய வள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ சௌந்தர்ய ராஜ பரபிரம்மனே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.